வெளிப்பதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி, அந்த சபைக்கு எழுதுகிறாரு, என் நாமத்தின் நிமித்தம் நீ இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிற. என் நாமத்துக்காக நீ என்னெல்லாம் செஞ்ச ஆரம்ப நாட்கள், அதெல்லாம் மறக்கலாம் மகனே. மனுஷன் பார்க்குற பிரகாரமாக நான் பார்க்கவே மாட்டேன். உன்னை எல்லாத்துலேயும், உன் கஷ்டத்துலையும் வேதனையிலையும் உன் பலவீனத்துக்கு மத்தியிலையும் என்னை ஏசுன்னு தெர்ற பற்றியா பாருங்கள். அதுதான் நம்முடைய துதிக்கிறோம். நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே, நீரின்றி வேறில்லை ஐயா. அல்லேலூயா. சவுண்டெல்லாம் கொஞ்சம் உயரணும். இந்த பாட்டுக்கெல்லாம் இப்படி மௌனமாக பாடக்கூடாது. மௌனமாக பாடுற பாட்டுக்கு தான் மௌனமாக பாடணும். இதெல்லாம் அப்படியே உள்ளே இருந்து அப்படியே வரணும். ஆண்டவர் செய்த நன்மைகள், ஆண்டவர் செய்த தியாகங்கள் வரணும். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக பாடுமா? நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே, நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வேன். உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி வருவேன். உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வேன். உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி வருவேன். நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. அல்லேலூயா. துன்ப வேளையில் வேண்டிடும் போது நல்ல துணை நீரே, தாங்கா துயரில் தவித்திடும் போது தாங்கும் பல நீரே. அதனால சொல்றாரு, எந்த காலத்திலும் உம்மை நான் சோத்தரிப்பேன், எந்த வேளையிலும் நினைப்பேன், ஒரு இமை பொழுதும் உம்மை மறந்திடாமல் என் வாழ்வில் இனி. பாடுவோமா? நல்லா டவுனை உயர்த்தணும். ஒத்த கையில் மைக்க பிடிச்சி அதை வாசிக்க முடியல, ஏன்னா நீங்கள் பாடாதனால தான் இதையும் பிடிச்சி பாடாமல் இருக்கு. நீங்களாம் நல்லா பாட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த போன வருஷம் நான் பாட்டு கீயை போட ஆரம்பிச்சிருவேன். பாடுவோமா? பாடுங்க. துன்ப வேளையில் வேண்டிடும் போது நல்ல துணை நீரே, தாங்கா துயரில் தவித்திடும் போது தாங்கும் பல நீரே, துன்ப வேளையில் தாங்கிடும் போது நல்ல துணை நீரே, தாங்கா துயரில் தவித்திடும் போது தாங்கும் பல நீரே. எந்த காலத்திலும் உம்மை ஸ்தோத்திரிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் உம்மை ஸ்தோத்திரிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஒரு இமை பொழுதும் உம்மை மறந்திடாமல் என் வாழ்வில் இனியே, ஒரு இமை பொழுதும் என்னை மறந்திடாமல் எந்த வாழ்வில் இனியே. நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீர்தானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே, நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம்.
வாசிங்க 17-12. டக்கு டக்குன்னு வாசிங்க. எடுத்தவர்கள் வாசிங்க. ஈசாய் தன் குமாரனை தாவீதை நோக்கி பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து 14 வாசிக்க. 14 தாவீது எல்லாருக்கும் இளையவன், மூத்தவர்களாகிய அந்த 3 பேர் சவுலோடே கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அதுல 7ஆம் குமாரன் எங்க வருது? 13 வருதா? 7ஆம் குமாரன் வருது. எதுல வருது? 12. அப்படியா? அந்த 12. தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசாய் என்னும் பேருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் ஈசாய்க்கு எத்தனை குமாரர்கள்? 8 குமாரர். நல்லா கவனிச்சுங்க, இந்த நம்பரை வச்சுக்கோங்க. 1 நாளாகம 2:15 வாசிங்க. 1 நாளாகம 2:15. ஒத்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும் தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். பாருங்க, சாமுவேல்ல 17ல 8 குமாரர்கள், 4ஆமத்துல எத்தனை குமாரர் தாவீதை போட்டிருக்கு? 7ஆம் குமாரன். 7 குமாரர்கள் ஈசாய்க்குன்னு போட்டிருக்கு. என்ன முரண்பாடு? 8க்கும் இங்க 7க்கும் பைபிள் தப்பா என்னைக்குமே மாறாது. ஏன் இந்த முறைப்பாடு? இதில் நிறையா வேறு குற்றங்களை கண்டுபிடிச்சி, அப்போ பைபிள் வந்து தப்பானது நாங்கள் சொல்கிற உண்மை தானே? நீங்கள் அங்கே சாமுவேலில் 8ஆம் குமாரன் நீங்கள் 7ன்னு போட்டிருக்கு. ஈசாய்க்கு மொத்தம் 7 குமாரன் தான் இங்கே போட்டிருக்கு, அங்கே 8 குமாரன் போட்டிருக்கு. என்ன குளறுபடிகள்? இன்னைக்கு டேவிட்டோடைய இன்ட்ரோடக்ஷன், தாவீதோடைய அறிமுகத்தை நான் அறிமுகப்படுத்திட்டு ஒரு 3 வாரத்துக்கு இந்த சம்பவம் ஓடிக்கிட்டே இருக்கும். தாவீதுன்னு யார், அவனுடைய பிறப்பு எப்படி, அதை தான் நம்ம தாவீதுனா கோலியாத்தை தான் எல்லாத்துக்கும் தெரியும், கோலியாத்தை போய் சொன்னேன். ஆனால் தாவீதோடைய ரகசிய பிறப்பினுடைய ரகசியத்தை நான் சொல்லிவிட்டு இந்த ஒர்ஷிப் அப்படியே நம்ம பாட்டு பாடிக்கிட்டே போக போகிறோம். பாட்டு புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. தகப்பனே தந்தைய அந்த பாட்டையும் சேர்த்து தான் அதெல்லாம் நம்ம பாட போகிறோம். பாட்டு புக்கை எடுத்து கொடுத்துருப்பா. பாருங்க, இந்த 2 முறைப்பாடுகளை பற்றி நான் சொல்லிவிட்டு நான் ஒரு அறிமுகப்படுத்திட்டு நான் போக போகிறேன். 2 சாமுவேல் 1:18 வாசிங்க. நான் அதுக்கப்புறம் அந்த அறிமுகத்தை படுத்துக்கிறேன். 2 சாமுவேல் 1:18 வாசிங்க. வில்வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் பாடின போதும் சிஸ்டர். எந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறான்? யாசேர். பாருங்க, இந்த பைபிளை போல பைபிளை தவிர தள்ளுபடி ஆகம்னு ஒரு 5 புஸ்தகம் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியாத ஃபஸ்ட்டாக பைபிளே சரியாக தெரியாதுன்றீங்களா? தள்ளுபடி ஆகம்னு இருக்குது. அது போக ப்ரெப்பரேஷனுக்காக ரெஃபரன்ஸனுக்காக 7 புத்தகங்களை வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு புத்தகம் தான் இந்த யாசின் புஸ்தகம். அதில் இந்த தாவீதோடைய பிறப்பு இதெல்லாம் எழுதியிருக்கும். அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். பைபிளை இல்லையே நீங்கள் கேட்கலாம். ஆனால் பைபிளை இல்லை, ஆனால் அங்கங்கே சில குழுக்களை நான் காட்ட போகிறேன். ஏன் தாவீதை ஈசாய் புறக்கணிச்சான்? ஏன் எல்லாத்தையும் இராணுவத்தில் சேர்த்து இவனை மட்டும் ஏன் ஆடு மேய்க்க வச்சான்? சாமுவேல் வந்து கேட்குறாரு. சாமுவேல் வந்து யதார்த்தமால வரல. ஈசாயிட்ட போய் சொல்லு, இன்னைக்கு அவங்க வீட்டில் வந்து நான் ஒரு பையனை அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி விடுறப்ப கிட்டத்தட்ட 1.5 லட்சம் யூதர்கள் அவன் வீட்டு முன்னாடி குமிஞ்சிருந்தாங்க. ஏன்னா அடுத்த ராஜாவாக ஒரு கோத்திரத்தை வந்து அபிஷேகம் பண்ண போகிறாரு. சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ண போகிறாருன்னா அந்த பையன் விசேஷமானவன் சொல்கிறாரு. ஆனால் ஈசாய் அங்கே என்ன செஞ்சுருந்தான் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஈசாய் என்ன செஞ்சு வச்சுருந்தான்? என்னப்பா செஞ்சு வச்சுருந்தான்? எங்கேயும் நிற்காத. என்ன செஞ்சு வச்சுருந்தான்? எல்லா குமாரையும் கூப்பிட்டு எத்தனை குமாரனை கூப்பிட்டுருந்தான்?
அட சொல்லுங்க, யாராவது தெரிஞ்ச தக்குச்சங்கண்ண. 7 குமாரர்கள் கூப்பிட்டுருந்தா யாரை கூப்பிடல? தாவீதை கூப்பிடல. அவ வந்து பார்க்குற 7 பேரும் அபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அதுக்கப்புறம் கேட்குறியா உனக்கு வேறு யாரா இருக்காங்க? அதுக்கப்புறம் தான் சொல்றேன் எனக்கு இன்னொருத்தே. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையெல்லாம் கூட்டு வைங்க, நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி எல்லா பிள்ளையும் கூப்பிடுங்க, ஒரு பிள்ளையை விட்டுருவீங்களா? தாவீதை புறக்கணிக்கப்பட்ட, ஏன் புறக்கணிச்சான்? ஏன் ஈசாயி தாவீதை புறக்கணிச்சான்? அதை பற்றி தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். நம்ம எல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஏன் அதுதான் பைபிளில் சொல்கிறேன். எங்கெங்கே அவன் நிறையா சங்கீதத்தில் எழுதி வச்சுருக்கான். என்னை எப்படியெல்லாம் எங்கள் அம்மா அப்பா ட்ரீட் பண்ணாங்க, என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாங்கன்னு எழுதி வச்சுருக்கான். அவள் பாருங்கள், ஏன் இந்த நிலைமை தாவீதுக்குன்னா, இந்த ஈசாயை அறிமுகப்படுத்திட்டு வரேன். இந்த ஈசாய் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓபேத்துக்கு மகன். ஓபேத் யாருன்னா போவாசுக்கு மகன். தெரியுதா உங்களுக்கு? போவாசும் ரூத்தும் கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு பிறந்தது ஓபேத்து. ஓபேத்துக்கு பிறந்தது ஈசாய். ஈசாய் மகன். இந்த ஈசாய் வந்து பெரிய ஒரு செல்வந்தன், சாதாரண ஆள் கிடையாது. போவாசோடைய பேர் என்ன? போவாசுக்கு ஏகப்பட்ட, இவன் பெரிய சொத்தோட பிறந்தவன் தான். அப்படி சொத்து சுகத்தோட பிறந்தவன் இந்த ஈசாயி. ஜனகிரிப்புன்னு ஒரு சங்கம் இருந்துச்சு. அந்த சங்கத்தில் ஒரு மெம்பராக இருந்தான். ஜனகிரிப்பு சங்கத்தில் இருந்தாலே ஏரியாவுக்குள்ளே ஒரு கெத்து. இப்போ யூதருக்குள்ளே ஒரு எதுனா ஆகுதுன்னா, இந்த ஈசாயி ஏன் இந்த சங்கத்தில் இருக்கணும்? இவனுடைய தாய் யூதச்சி கிடையாது, அவங்க யாரு? மோவாபியர். யாரை சொல்கிறாங்க? ரூத்த. அப்போ இவர் வந்து இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவர். அதனால இவர் வந்து என்ன செய்யணும்னா, ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லட்டும், இவர் வந்து இதில் இருக்கலாம், கர்த்தரோட ஜனகிரிப்பு சங்கத்தில் இருக்கலாம் சொல்லி, இப்போ இந்த பேச்சு ஜனகிரிப்பு சங்கத்துக்குள்ளே எழும்பினோடனே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தாவீதோடைய ஈசாயுடைய மனைவியை கூப்பிட்றாங்க. இங்கே வா, இந்த மனுஷன் வந்து இன்னும் நிரூபிக்கப்படலை, கொஞ்ச காலம் நீயும் அவனும் என்ன பண்ணிடுங்க, பிரித்து வைக்கிறவங்கள. அவன் என்னைக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராச்சும் வந்து சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் சேர்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்துக்கன்னு சொல்லி 2 பேர்த்தையும் பிரித்து வைக்கிறார்கள். யார்? எந்த சங்கம்? டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். ஏன் நீங்கள் உங்களாம் சொல்கிறேன்னா நீங்கள் சொல்லணும், அப்போ தான் அதோட அர்த்தம் தெரியும். இந்த ஜனகிரிப்பு சங்கத்தை பிரித்து வைக்கிற போது இப்போ ஈசாயி பார்க்குறாரு, பெருத்த அவமானம். ஏன்னா ஒருத்தரை இறக்கிட்டா அது பெரிய கடலை, அதில் இருந்து ஒருத்தர் இல்லாமல் இருந்துட்டா ஒன்றும் இல்லை, இருந்துட்டு அதில் இறங்கினதுக்கப்புறம் பார்க்குறேன். இப்போ இந்த ஈசாய் ஒரு தந்திரமான காரியம் செய்கிறார். என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, இவங்க நியாயப்பிரமாணத்துக்காக உயிரை கொடுப்பாங்க. இப்போ இவங்கள்கிட்ட நான் ஒன்று செய்ய போகிறேன், நான் ஒரு கேம் ஆட போகிறேன்னு சொல்லி ஈசாயுடைய மனைவிக்கு வேலைக்காரி ஒருத்தி இந்த கானான் ஸ்திரீ, அந்த கானான் ஸ்திரியை சொல்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ண இங்கே வந்து கேட்பாங்க, நீ எப்படி கல்யாணம் பண்ணலான்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கல்யாணம் பண்ணி முடிஞ்சவொடனே உன்னை தள்ளுற சீட்டை கொடுக்குறேன், உடனே நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சான்னு சொல்லி என்னை அதை சேர்த்துக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? வேகமாக சொல்கிறேன், ரொம்ப நேரம் கிடையாது, நான் ஒரு சிப்போடு சேர்ந்து வருது. எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? இப்படி முடிச்சுட்டு கானான் இன்னைக்கு நைட்டு நான் உங்க கூட வரைஞ்சினோடனே இவ போய் ஈசாய் மனைவிட்ட சொல்கிறா, அம்மா ஐயா அந்த மாதிரி நைட்டு வராஞ்சோடனே உடனே ஈசாய் மனைவி தாவீது அம்மா என்ன சொல்கிறா, கானான் ஸ்திரீ மாதிரியே வேஷம் விட்டுட்டு போய் அங்கே இருக்கிற, அந்த காலத்தில் தெரியாது, இந்த தாமார் எப்படி போனால் பார்த்தீங்களா, இந்த யாக்கோப் எப்படி கல்யாணம் முடிச்சான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த இன்னைக்கு இஸ்லாம் முடிக்கிற மாதிரி ஃபுல்லாக போட்டுருவாங்க. இவன் போய் அங்கே பிரவேசித்து நடந்துட்டான். முடிஞ்சோடனே கொஞ்ச நாள் காத்தா ஈசாய் மனைவி கற்பம் தெரிக்கிறாங்க. இப்போ சனகிரிப்பு யூதர் சங்கத்துக்குள்ள ஒரு கலக்கம், நாங்கள் பிரித்து வச்சுருந்தோமே, நீ எப்படி கற்பமான, அப்போ நீ வந்து வேசித்தனம் பண்ணிட்ட, உன்னை கல்லெறிஞ்சு கொள்ளவன் பஞ்சாயத்து நிப்பாட்டுறப்ப ஈசாயி உட்காந்துருக்கான். நீங்கள் கேளுங்க, நான் விட்ட இல்லை இவன் எப்படி கற்பமானான்னு கேட்குறப்ப அப்போ இவன் நடந்த கதையெல்லாம் சொல்கிறா. ஒரு வேலைக்காரியை கூப்பிட்டு, நான் வேலைக்காரி நான் தான் வேஷம் போட்டு போனேன், நான் தான் உண்மையான மனைவி, நான் தான் அவர்கிட்ட தான் போனேன்னு சொன்னேன்னு உடனே ஈசாய் வந்து சொல்கிறான், இதை நான் ஏற்றுக்கிற முடியாது, அவள் என்னட்ட எப்படி தான் வந்தாலும் அவள் தப்பாக வந்துட்டான், நான் அந்த நினப்பில் போக கிடையாது, இந்த பிள்ளை, அதனால இந்த பிள்ளையை நான் என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த பிள்ளையை நான் அங்கீகரிக்க மாட்டேன், 7 பிள்ளை தான் எனக்கு சொந்த பிள்ளைங்க, இந்த பிள்ளை அடிமையாக தான் இருப்பான், இவனுடைய பிறப்பு, இந்த பிள்ளையை நான் மகனாக ஏற்றுக்கிற மாட்டேன் என்று சொல்லி பஞ்சாயத்தில் துண்டை உதறிவிட்டு போகிறவர் தான் யாரு? ஈசாய். தாவீது பிறக்கவே இல்லை சிஸ்டர், ஈசாய். இந்த பிள்ளை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த பிள்ளையை நான் என் பிள்ளையவே நினைக்க மாட்டேன்,
இதை ஒரு அடிமையாக தான் இவனுக்கு நான் எந்த சொத்துல எதுலையும் நான் பங்கே கொடுக்க மாட்டேன், எனக்கு 7 பிள்ளை என்று சொல்லி அவன் அப்படி போய் பிறந்தவன் தான் தாவீது. இப்போ சங்கீதம் 40 அதில் எவ்வளோ வேதனையோடு இந்த தாவீது சொல்கிறான். 27 வாசிங்க. 27 தகப்பனை தந்தை எத்தனாவது பாட்டுப்பா? 340 சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் போட்டிருக்கு. ஆனால் இன்னொரு மொழிப்புல கையை விட்டுட்டாங்க. ஏன்னா அம்மாவும் மீற முடியலை. ஏன்னா அன்னைக்கு ஆண்கள் என்ன சொல்கிறாங்கன்னோ யூத பெண்மணி கேட்கணும், அதை கேட்காம இருக்க முடியாது. ஏன்னா அம்மாவுக்கு பாசம் இருந்தாலும் அந்த குழந்தைய இப்போ பிறந்துட்டாங்க, ஆனால் 2 பேரும் கைவிட்டு அடிமையை தான் அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. எவ்வளோ தாய் எவ்வளோ அழுதுருப்பான். 8வது பிள்ளை, என் பிள்ளைய என்னால் பார்க்கக்கூட முடியலையே, இந்த ஆளை நினச்சா கொடூரமாக இருக்குன்னு நினச்சி அவள் அழுகிற ஒரு பக்கம். தாயும் தகப்பன் கை விட்டாங்க. சங்கீதம் அதே 22. இப்போ எத்தனை சொன்னேன்? 22:10 சொன்னா. 22:10 வாசி. கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். பாருங்க, கர்ப்பத்தில், அதை வாசிங்க, நல்லா வாசிங்க. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். ஆனா இன்னொரு இதுல எப்படி போட்டு கேட்டீங்கன்னா, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உம்மை நோக்கி தூக்கி எறியப்பட்டேன். எப்படி போட்டிருக்கு? இது டீசெண்டா போட்டிருக்கு தமிழ் பைபிள்ல. ஆனா கர்ப்பத்திலிருந்து நான் வெளிப்பட்ட போதே என் தாய் தகப்பன் என்ன பண்ணாங்க? என்னை தூக்கி உம்மை நோக்கி என்ன பண்ணிட்டாங்க? எரிஞ்சிட்டாங்க. தாய் தகப்பன் கைவிட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தாவீதுடைய பிறப்பின் சூழ்நிலை. அடிமையை போல வளருகிறான், சுதந்திரவாளியா வளரல. தாய் தகப்பன் கைவிட்டார்கள், உம்மை நோக்கி தூக்கி எறியப்பட்டேன். சங்கீதம் 40 அழகா சொல்லியிருக்கு. அந்த 40:1 வாசித்து நம்ம கடந்து போகிறோம். 40 வாசிங்கள 2 தாவீது மிகவும் 40:2 வாசிங்க. பயங்கரமான வாசிங்க. அதான் பயங்கரமான குழியிலும் உணையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து பயங்கரமான குழியில கிடந்தேன். நல்லா பாருங்க, ஒரு பெரிய செல்வந்தருக்கு பிறந்த மகன் தாய் தகப்பண்ட வளராம ஒரு வேலைக்காரங்கிட்ட வளர்ந்து, ஒரு அடிமையா வளர்ந்து அவன் வாழ்க்கையில தூக்கி எறியப்பட்ட ஒரு நிலைமை தாவீதுடைய நிலைமை. அந்த நிலைமையில தான் சொல்றாரு, என் தகப்பனும் தாய் என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க, ஆனா நீ என்னை என்ன பண்ணல? தூக்கி எறியல. படுகுழியில இருந்த என்னை எப்படி எடுத்த? தூக்கி எடுத்த. அதனால உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. எல்லாரும் பாடுவோமா? உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே, இருந்து வேறில்லை ஐயா, எல்லாமே நீதான். எல்லாரும் பாடுங்க. ஒருவேளை தூக்கி எரிஞ்சிட்டாங்களா? கவலைப்படாதீங்க, உன்னை ஆதரிக்கிற கர்த்தர் இருக்கிறார். எல்லாரும் பாடுங்க. நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே, துன்ப வேளையில் வேண்டிடும் போது நல்ல துணை நீரே, தாங்க துயரில் தவித்திடும் போது தாங்கும் பலனே. எல்லாரும் உற்சாகமா? துன்ப வேளையில் வேண்டிடும் போது எல்லாரும் பாடுங்க. தாங்க துயரில் தவித்திடும் போது தாங்கும் பலனே. எந்த காலத்திலும் உம்மை சோதரிப்பேன்,
தயவுசெய்து பேப்பரை பார்த்து பாட்டு பாடுங்க. சின்ன பிள்ளைகளை பார்க்காதீங்க. எவ்வளோ முக்கியமான விஷயத்த சொல்லி பாட்டு பாட வைக்கிறேன். பாடுறீங்களா? பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. உங்களெல்லாம் ஒரு ஒர்ஷிப்புக்குள்ளே கொண்டு வந்து இந்த வார்த்தை ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகணும் தான் உங்களை கொண்டு போகிறேன். பாட்டு பாடுங்க, பேப்பரை பார்த்து பாட்டு பாடுங்க. பேப்பரை கீழே வச்சுட்டு மேலே பார்த்துக்கிட்டு இப்படியே பாடுறீங்க. பேப்பரை பாட்டு பாடுங்க. நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீர்தானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீர்தானே, வேறில்லை ஐயா, எல்லாமே நீர்தானே, உடலும் அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் அடி வயிற்றுலேருந்து பாடுவீங்க? அப்போ தான் உங்கள் குரல்லாம் செட் ஆகும். எத்தனை பேர் பாடுவீங்க? அப்படி மேலாப்பில் பாடிங்கன்னா குரல் செட் ஆகாது. பாட்டு பாடணும், அடி வயிற்றுலேருந்து பாடணும். அல்லேலூயா. முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்வாய். வாசிங்க சங்கீதம் 69. சரி, 69:8 வாசிங்க. சங்கீதம் 69:8. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். பாருங்க, ஒரு பக்கம் ஈசாய் வெறுத்துட்டியான், ஒரு பக்கம் அம்மாவை வெறுத்துருச்சு, அம்மா வந்து அப்பா நிமித்தம் வெறுத்துருச்சு. ஒரு பக்கம் அடிமையாக வளர்றியான், யாரோ எவரன் போல் வளர்றியான், கற்பத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டான். இந்த சகோதரர் இருக்காருங்க பார்த்தீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சகோதரர்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? இந்த 7 பேர் என்ன அவங்க நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள பற்றி தான் சொல்கிறேன். என் சகோதரர்கள் எப்படி நினைக்கிறாங்க? வேற்று மனிதன் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நிய நான். தாவீது சொல்றேன், என் சகோதரர்கள் என்னை வேற்று மனுஷனா பார்க்குறாங்க. அவங்க என்னை பார்த்தா தம்பின்னு பார்க்க மாட்டாங்களாம். ஏதோ ஒருத்தன் அடிமையாக வேலை பார்க்குறான்னு சொல்லி அப்படி தான் பார்ப்பாங்க. எத்தனை பேர் அப்படி அனுபவப்பட்டிருக்கீங்க? வேற்று மனிதரா, தாய்க்கு அந்நிய பிள்ளையா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவேல யாராட்டும் நல்லா பழவி உங்கள் சொந்த வந்தங்கள் வந்திருப்பாங்க பார்த்தீங்க, பார்த்து அப்படியே கண்டுக்கிறாம போவாங்க பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ வேதனைப்படும், எவ்வளோ பழகிட்டோம், எவ்வளோலாம் நம்ம ஒன்றா இருந்தோம், எப்படிலாம் நம்ம வீட்டில் இருந்தாங்க, நம்ம வசதியாக இருக்கிறப்ப எப்படிலாம் செஞ்சோம். ஆனால் இன்னைக்கு எப்படி போகிறாங்களா அவங்க? கண்டும் காணாத. அதை சொல்லுங்க, பைபிள் படி சொல்லுங்க. வேற்று மனிதரா போறாங்க. என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? அந்நியனா. அந்நியனா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்நியன்னா நாயின் அர்த்தமா. யூதர்களுக்குள்ள புறஜாதினா நாயின்னு சொல்லுவாங்களாம். அவங்களுக்கு நான் எப்படியானே? நாயாயிட்டேன். அவங்க பார்க்குற பார்வைய அப்படி 7 பேர் இப்படி பார்ப்பாங்களாம். அந்த பார்க்குற பார்வையை தாவீது அழுதுருவானாம். நம்ம நிலைமை அப்படி இருக்கு இந்த குடும்பத்தில் பிறந்து. என் சகோதரர்கள் என்னை வேற்று மனிதர்களாய் வாசிங்க. வேற்று மனிதர்களாய். என்ன ஆச்சு? டக்குன்னு வாசிங்க. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும். என் சகோதரருக்கு நான் வேற்று மனிதன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனானே. ஐயா, அது யாருமே கிடையாதுயா. அந்த அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் பிறந்த கற்பத்துல தான், அவங்க பிறந்த கற்பத்துல தான் நான் என்ன பண்ணேன்? என்னை பெற்றெடுத்த அந்த கற்பம் தான் அவங்களையும் என்ன பண்ணுச்சு? பெற்றெடுத்துச்சு. வேற யாரும் கிடையாது. சித்தப்பா மக்களோ பெரியப்பா மக்களோ கிடையாது. ஒன்று விட்டு கசினோ கிடையாது. என்னை ஈண்டெடுத்த என் தாயினுடைய கற்பந்தான் என்னையும் அவங்களையும் பெற்றெடுத்த கற்பந்தான் என்னையும் என்ன பண்ணுச்சு? பெற்றெடுத்துச்சு. ஆனா நான் எப்படி ஆயிட்டேன்? அவங்களுக்கு வேற்று மனுஷன், தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனா. சில நேரம் நம்ம அப்படியே நினைப்போம், நம்ம சொந்த வந்தங்கள் சில நேரங்களில் சில காரியங்கள் செய்கிறப்ப அதுதான் தாவீது. ஆனாலும் அவங்க தாய் தகப்பன் கைவிட்டாங்க, என்னை அந்நியனை போல அடிமையை போல பார்க்குறாங்க. ஆனால் அழைத்த தேவன் அல்லேலூயா எப்பொழுதும் நேசிக்கிறார். அல்லேலூயா. நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீ
உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. பாவ பாதையில் பாரினில் அலையாய் தேடி வந்தவரே, பாவி எனக்காய் சிலுவையில் தொங்கி வாழ்வை தந்தவரே, பாவ பாதையில் பாரினில் அலையாய் தேடி வந்தவரே, பாவி எனக்காய் சிலுவையில் தொங்கி வாழ்வு தந்தவரே, உயிருள்ளவரை என் உன்னதரை உயிரோடு கலந்திடுவே, இரவும் பகல் இதயம் நிறுத்தி இசை கானம் பாடிடுவே, உயிர் உள்ளவரை என் உன்னதரை உயிரோடு கலந்திடுவே, இரவும் பகல் என் இதயம் நிறுத்தி இசை கானம் பாடிடுவே. நல்லா உற்சாகமா இல்லை ஐயா, எல்லாமே நீர்தானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் எல்லாரும் பாடுங்க அவரே. இல்லை ஐயா, எல்லாமே நீர்தானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீர்தானே. உங்களுடைய உற்சாகம் எனக்கு இன்னும் தேவைப்படுது. அல்லேலூயா. 103 டிகிரி காய்ச்சலோட ஊசி போட்டு உங்கள்கிட்ட நான் பாடுறேன். உங்களுடைய உற்சாகம் தேவைப்படுது. அல்லேலூயா. நல்லா கைகளை தட்டி நல்லா உற்சாகம் பாடணும். பாடலை எடுப்போமா? நானும் நல்லா உற்சாகத்தில் கொண்டு போனால் உங்களை உசிப்பியே நான் என்ன பண்ணிடுறேன், நான் டயர்ட் ஆகிடுறேன். அல்லேலூயா. நல்லா உற்சாகமாக இருக்கணும். நீங்கள் உற்சாகம் பாஸ்டர் இதுக்கு மேலே உற்சாகம்னா உங்களை வாங்க சில சர்ச்சுகள் கூப்பிட்டு போகிறேன், அங்கே போய் பாருங்கள். அந்த பாஸ்டர் 2 வரி தான் ஆரம்பிக்கிறார், இதுக்கு பூரா அப்படிச்சு தவ்வி கையை தட்டி அப்படியே எல்லாம் பண்ணிடுதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சரி. பெற்ற தாய் தகப்பனு கை விட்டாங்க, சகோதரருக்கு எப்படி ஆயிட்டாரா? அந்நியனும் தாய் பிள்ளைக்கு எப்படி ஆயிட்டாரா? வேற்று மனுஷன். சகோதரருக்கு தான் வேற்று மனுஷன், தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு அந்நியன் ஆயிட்டான். அந்த பிள்ளை இப்படி வளருது. எப்படிப்பட்ட சூழ்நிலையை அந்த பிள்ளை வளர்ந்துச்சு? நான் சொல்கிறேன், ஈசாய் குடும்பம் ஏழை குடும்பம் கிடையாது, பணக்கார குடும்பம். இன்னைக்கு டாட்டா பிள்ளை ரெஞ்சுக்கு தான் ஈசாய் குடும்பம் இருக்குது. சாப்பாடு மட்டும் அவங்க பந்தி வச்சாங்கன்னா சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட வேலைக்காரர்கள் அடிமைகள் அவனை சுற்றி உதவி ஒரு 500 பேர் இருப்பான்னு, ஒரு குத்து மதிப்பு தான் சொல்கிறேன். 500 பேர்த்துக்கு சாப்பாடு போடணும். சாப்பாடு போட்டு பிள்ளைங்க தாய் தகப்பன் சாப்பிடுவாங்க, பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இன்றைக்கி மாதிரி ஒன்றாலாம் சாப்பிட முடியாது. அவங்களுக்கு ஒரு அந்த டயத்தில் பந்தி வைப்பாங்க. பந்தி வைக்கிறப்ப தாவீதோடைய நிலைமை எப்படின்னு பார்ப்போமா? வாசிங்க. சங்கீதம் 69:22. 69:22. 28 பாஸ்டர். 22. அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வளையுமாய் இருக்க கடவது. அவர்களுடைய பந்தி எப்படி இருக்கா? கண்ணி. அவருடைய செல்வம் வளை. இப்ப எல்லாத்துக்கும் விருந்து வச்சவனே இந்த அடிமைக்கு தான் லாஸ்ட்ல வைப்பாங்களாம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு இந்த மிச்ச மீதி இருக்குல்ல, அதை யாருக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்களா? தாவீது யாருங்க? மகன். முதல் சாப்பிட வேண்டியவன் எங்க சாப்பிட்றான்? கடைசி. தாய் அழுதுருப்பாளா அழுதுருக்க மாட்டாளா? எனக்கு ஞாபகம் இருக்கு, தாய் அப்படிலாம் கல் நெஞ்சியக்கார இருக்க மாட்டா. தாவீது சாப்பிட்றப்பலாம் தாய் அழுதுருப்பா, மனம் கசந்து அழுதுருப்பா. ஐயோ, நாயை போல என் மகன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாளே, படிச்சு அழுதுருக்கீங்க. தாவீதோட நிலைமையை பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு சில காரியங்கள் சொல்றேன், வாசிங்களேன். 69 வாசித்தீங்களா? 21 வாசிங்க. 21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பாருங்க, லாஸ்ட்ல தான் சாப்பாடு,
அது மிச்ச மீதி இந்த நாய்கள் சாப்பிட்ற மாதிரி தான் தாவீது சாப்பிட்டான். ரெண்டாவது அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களாம். அந்த ஆடு மேய்ச்சிட்டு வரையில் ஏதாவது ஆடு கால் உடைஞ்சிருச்சு, ஏதாவது ஆற்றுக்கு சேதமாயிருச்சு அப்படின்னு சொன்னால் இவனுக்கு சாப்பாட்டில் எதை கலந்து கொடுப்பாங்களாம்? கசப்பு. இந்த இஸ்ரேல் தேசத்தில் ரோடுகளில் கீரை ஒன்று ஜல்லுன்னு ஒரு கீரை இருக்குமா, அந்த கீரையை கொடுத்து கசப்பாக இருக்குமா. இதை எங்கே கொடுத்தாங்க? புதிய ஏற்பாட்டில் யாருக்கு கொடுத்தாங்க? ஏசு கிறிஸ்து கல்வாரியில் கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? தண்ணியில் கலந்து கசப்பு கலந்த காடியை சாப்பிடவும் கொடுப்பாங்க, குடிக்கவும் கொடுப்பாங்களாம். இதை குடிச்சு முடிச்சிட்டா இரவெல்லாம் ஒரே ஃபெயின், வலி, வேதனை தாங்க முடியாதான். ஏன்னா அடிக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்களாம். பனிஷ்மெண்ட்டும் உனக்கு இதுதான் சொல்லி இப்படி கொடுக்கும்போது தாவீது சொல்கிறேன், கசப்பு கலந்த எனக்கு சாப்பிட கொடுத்தார்கள், தண்ணியை குடித்தாங்க. நைட்டு ஃபுல்லாக ஃபெயினாக இருக்கும். அதனால தான் ஒரு இடத்துல இருக்கான், இரவு முழுவதும் கண்ணீரே என்ன எப்படி ஆயிடுச்சு? எனக்கு உணவாயிடுச்சு. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தாவீது சுதந்திரவாளியாக இருக்க வேண்டியவன், அடிமையிலும் கேவலமான ஒரு வாழ்க்கை, வீட்டுக்குள்ள வாழ்ந்த வாழ்க்கை. சாப்பாடு நல்ல சாப்பாடாக கிடையாது, சாப்பாட்டுலேயும் மிச்ச மீதி. சரி, அதை வாச்சு நல்லா சாப்பிட விடுங்கடானா அதுலேயும் என்ன கணக்குறாங்க? பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், கீரையை கொடுக்குறாங்களா? இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் தான் தாவீதோடைய வாழ்க்கை. ஒருவேளை கசப்பு கலந்த வாழ்க்கையில் இந்த காலையில் இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், மனிதர்கள் கசப்பு கலந்து கொடுக்கலாம், ஆனால் மாறாவின் தண்ணீரை கூட மதுரமாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா, நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீர்தானே. கைதட்டி. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே, நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வே, உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி வருவேன். உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வேன். உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி வருவேன். நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீர்தானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீர்தானே. அல்லேலூயா. அல்லேலூயா. தாய் தகப்பன் கைவிட்டார்கள், சகோதரர்கள் வேற்று மனுஷனாக பார்க்குறாங்க, நல்ல சாப்பாடு கிடையாது, அடிமையில் கேவலமான ஒரு வாழ்க்கை. தாவீதோடைய பிறப்பை பார்த்தீங்களா? எல்லா விதத்திலும் மனம் நொந்து பிறந்திருந்தே அப்படிப்பட்ட ஒரு நாயோட கேவலமான வாழ்க்கை. நான் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லாமல் பிறந்துட்டா வாழ்கிறது இதுதான் வாழ்க்கைன்னு வாழலாம். ஆனால் எல்லாம் இருந்தும் பிறந்து வாழ்கிறது எப்படி இருக்கு? ஒரு கோடீஸ்வரிக்கு பிள்ளையாக பிறந்து ஒரு பிச்சைக்காரனை போகிற வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? மற்ற 7 சகோதரர்களும் இராணுவத்தில் வேலை பார்த்துக்கிட்டு உயர்ந்த பதவியில் இருக்கும்போது இவன் மட்டும் எப்படி இருக்கான் பாருங்களேன். இப்படிலாம் ஒரு வீட்டுக்குள்ளே வரணும். சரி, வெளியில் எப்படி மதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சங்கீதம் 69:20 வாசிங்க. 69 விட்டு எங்கேயும் போக மாட்டேன், 20 வாசிங்க. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவருண்டோ என்று காத்திருந்தேன். நிந்தை எதை பிளந்துச்சு? என் இருதயத்தை பிளந்தது. பிளந்து இந்த பேச்சுகள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வெளியில் உள்ள பேசுகிற பேச்சு, ஐயா ஒன்று தான் நடக்கும், ஆனால் வெளியில் எப்படி பேசுவாங்க? 10ன்னு பேசுவாங்க. இவங்களா 9 எடுத்து கூட்டி பேசுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் எத்தனை பேர் அனுபவப்பட்டிருக்கீங்க? நானும் அனுபவப்பட்டிருக்கேன். நடக்காததை கூட அப்படியே நம்ம முன்னாடியே பேசி பின்னாடி பேசி. நீங்கள் வாசிங்க முதல்ல சொல்லுங்க, என்னது? நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. எது இவன் இதயத்தை பிளந்துச்சான்? நிந்தை. நீங்க இந்த நிந்தை இருக்கு பாத்தீங்களா? அது இருதயத்தை பிளந்துருமா.
அவனால எந்திரிக்க முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, அன்கான்ஷன் ஆயிடுவாங்களாம். நிந்தை. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ? நிந்தை. உனக்கு தெரியுமா, இந்த ஈசாய் இருக்காளடா, அந்த ஈசாய் அப்படின்னு வரையிலே பேசுவாங்களாம். வரையில ஒரு மாதிரி சிரிப்பாங்களாம் ஊருக்காரங்க. அப்ப அவன் பார்த்துட்டு நாளுதோறும் நிந்தை. ஒருத்தவங்களை நீங்க டக்குன்னு எதுல தெரியுமா அவங்கள பலவீனமாக்கலாம்? ஒரு மனுஷன்கிட்ட நீங்க என்னாலும் சண்டை போடுங்களேன், அவன் நல்லா பேசுவான். எதுல பலவீனமாக்கலாம் தெரியுமா? அவனுடைய, அது எப்படி சொல்றது, அவனுடைய கேரக்டரை பத்தி. அவனுடைய கேரக்டரை பத்தி நீ தப்பா உன்னையெல்லாம் தெரியாதா, நீ எல்லாம் இந்த அப்படின்னு பேசுவாங்க பாருங்க. ரொம்ப அவனுடைய பிறப்புகளை நீங்க செய்யாததை கூட ஒன்று யார்ட்டையாவது நின்று பேசிக்கிருப்பீங்க. நீலாம் தெரியாதா அந்த அவ கூட அப்படின்னு பேசுவாங்க பாருங்களா. அப்படியே நம்மளுக்கு என்ன ஆயிரும், இந்த சண்டையில் பாருங்களேன், கணவன் மனைவி ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான். என்ன சொல்லுவான், உன்னே தெரியாதா உங்க அம்மா பெரிய யோக்கியமா, நீ பெரிய அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே அதுல தாங்க கொலையில போய் முடியும். கேரக்டரை பத்தி என்ன பேசினாலும் ஆண்களோ பெண்களோ பொறுத்துக்குருவாங்க. இந்த கேரக்டரை பத்தி பேசையில சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சந்தேகம் என்கிற ஒரு காரியம் இல்லாதெல்லாம் பேச வைக்கும். அப்ப நினைப்பாங்க, நீ இப்படி பேசிக்கிட்டே இருக்கல, நான் செய்யாதத சொல்லிக்கிட்டே இருக்கியா. அப்ப பிசாசன் சொல்லுவானா, அவ செய்யாத நீ சொல்றாளே, நீ என்ன பண்ணிரு, செஞ்சிரு. ஆனா நான் சொல்றேன், செஞ்சது தப்பு தான். ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க. நான் சொல்றேன், இல்லாதவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதை போய் செஞ்சிருவாங்க. உன்னை பத்தி தெரியாதா, நீ பெரிய இவனா, உன்னை பத்தி தெரியாது நீ அப்படின்னு பேசல. யாரோ கொடுத்து சம்பந்தப்படுத்தி உங்ககிட்ட பேசுவாங்க பார்த்தீங்களா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா புரியலையா? அடுத்த வாரம் மிச்சத்தை பார்க்க போறோம். தாவீது அவன் மனைவி எப்படி சந்தேகப்பட்டா, ஏன் கற்பத்தை அடைச்சா. நீங்க பைபிள்ல சிம்பிளா தான் போட்டிருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அதெல்லாம் பார்க்க போறோம். நிந்தை என் இதயத்தை சொல்லுங்க பிளந்தது. தாங்க முடியாத வேதனை. பிறப்பை குறித்து தவறா பேசுறாங்க. நீங்க ஒரு மோசமான ஒரு தாயின் வீட்டில் பிறந்துட்டு நீங்க நல்லவனா இருங்களேன், ஒரு பொம்பளை பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கட்டுமே, இந்த சமுதாயம் என்ன பண்ணாது, ஏத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சால்பிட்ட ஒரு கதை சொன்னார். ஒரு ஊழியக்காரன், அந்த தாய் பயங்கரமான விபச்சார பெண், விபச்சாரம் போயிட்டு வருவான். இந்த பையன் வாலிபனை வந்தக்கப்புறம் அம்மாட்ட கூப்பிட்டு சொன்னான், அம்மா இதெல்லாம் வேணாம்மா, நான் உழைச்சவனையை காப்பாத்துறேன், நீ தொழிலுக்கு போகாதுன்னு சொல்லப்ப அது பாரு, அது விடுற மாதிரி தெரியல, அதுக்கு பழகி போச்சு. அப்போ ஏரியாக்குள்ள ரோட்டில் போவே இல்லை. அப்புறம் உங்கள் அம்மா எங்கடா, வாலிபன்ட்ட கேட்குறான், உங்கள் அம்மா எங்கடா. அதுக்குன்னு 2 தருதலை உட்காந்துருக்கும்ல ரோட்டு ஓரத்தில். எவமே அவன் எப்படி பேசினாலும் அவனுக்கு என்ன ஆகும், அதெல்லாம் பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. உங்கள் அம்மா எங்கடா, போயிடுச்சா பெரிய அப்படின்னு வாங்கலாம். இந்த பையன் இதயத்தை பிளந்த அழுவானா. ஒரு ஆட்டம் அவங்க அம்மா பின்னாடி ஒரு இதுக்கு போவே இல்லை. ஒருத்தன் கேட்டானா, என்ன அப்புறம் எவ்வளவு உனக்கு, புரியுதான்னு சொல்றது புரியுதா, மறைமுகமாக தான் பேசுவேன், அப்படியே உன்னோடைய இது எவ்வளவு அப்படின்னு கேட்டானா. அப்போ அவங்க அம்மா பார்த்து அதுலேருந்து அவங்க அம்மா பின்னாடியே போக மாட்டானா. நிந்தை என் இதயத்தை சொல்லுங்க பிளந்தது. தகப்பனே பாருங்க, தலை குனிஞ்சு வாழ்ந்த தாவீது, தலை குனிய வச்சிட்டாங்க தாவீது. நிந்தை என் இதயத்தை பிளந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கு, தேற்றுவார். வாசிங்க. தேற்றுவாரு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். தேற்றுவாருக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். எனக்கு எதுவுமே வேணாங்க, பணம் வேணாம், பொருள் வேணாம், சாப்பாடு வேணாம், நான் என் பிறப்பு நான் எப்படியே வாழ்ந்துட்டேன். சரி, எவனையாச்சும் ஒருத்தனை ஏரியாக்குள்ளே பார்த்தேன், தேற்றி விடுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறானான்னு பார்க்குறேன், ஒருத்தனும் இல்லை. விட்றா தாவீது, விட்றா, இதெல்லாம் மாறும்டா, கர்த்தர் மாற்றுவாரா, உன் நிலைமை மாறுன்னு சொல்லி எவனாச்சும் தேற்றி விடுவானா பார்த்தேன். தேற்றுவருக்கு சொல்லுங்க, தேற்றுவருக்கு ஒருவனும் இல்லை. தலை குனிஞ்ச ஒரு வாழ்க்கை, தலை நிமிர முடியாத ஒரு வாழ்க்கை. அந்த நேரத்தில் தான் தலை குனிஞ்சு இந்த சமுதாயம் தலையை குனிய வச்சுச்சு. ஆனால்
என் தலையை உயர்த்தின ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர். எதிர்த்தனதோ எத்தனையோ மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர். எதிர்த்தனதோ எத்தனையோ மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகிறேன், நீ தள்ளாட விட மாட்டேன். தகப்பனை தாங்குகிறேன். எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. என்னை தள்ளாட விட பாட்டு புக்க பார்த்து பாடுங்க. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி கேடகம் நீரே மகிமை நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் பாட்டு புக்கு இருக்கா? ஏன் பாட மாட்டேங்கிறீங்க? சில பேர் இப்போத்தான், சில பேர் புரட்டி பார்க்குறீங்க. உங்களெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா. ஹalleluya. வாசிங்க 69:12 வாசிங்க. வாசலில் வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். இது யார் கூட்டம்? எந்த கூட்டம்? நீங்க செகண்ட் சொல்லுங்க. அட நம்ம பேசல சொல்லுங்க. எந்த கூட்டம்? ஐயைய, அதை பார்த்துட்டு பேசணும். என்ன கூட்டம்? விரோதமாய் மதுபானம் பண்ணுகிற கூட்டம். என்ன போட்டுக்க சிஸ்டர்? வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் என்ன கூட்டம்? இந்த கூட்டம் என்ன கூட்டம்? பொரணி பேசுற கூட்டம். இது என்ன? இது பெண்கள் கிடையாது. யாரா? ஆண்கள். ஆண்கள். ஒளிவு வாசல்ல உட்கார்ந்துருப்பாங்களாம். யாரு? மூப்பர்கள். மூப்பர்கள்லாம் யாரு தெரியுமா? பேப்பர் படிக்க கூட லாய்க்கு இல்லாதவங்க தான் மூப்பர்கள். மூப்பர்கள் இருப்பாங்களாம். இவன் உட்காந்து ஒளிவு வாசல்ல இன்னைக்கு இந்த சாவடியெல்லாம் கல் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த வேலை வெட்டி இல்லாதவங்களாம் நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம்? இந்த கிராமத்தில் சாவடின்னு உட்காந்துருப்பாங்க துண்டை போட்டு. அப்புறம் பெருசு, அப்புறம் என்ன இந்த அவன் என்னாச்சு கணேசன் பொண்டாட்டி என்னமோ அது ஓடி போனா வந்துட்டாளா அப்படின்னு வாங்கி. அப்புறம் அந்த பாண்டியன் மக என்னமோ எம்னே ஒருத்தனை சொத்திக்கிருந்துச்சாம்பல பிடிச்சி அப்புறம் கூட்டிகிட்டு வந்தாங்களாம் அப்படின்னு. இவன் பொண்ணு அங்கிட்ட ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இது பேசிக்கிட்டு இருக்கோம் ஊர் பூரா. இவன் பொண்ணு அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது ஊர் பூரா பேசும். தாவீத உட்காந்து எங்க பேசுறாங்களாம்? ஒலிமுக வாசல்ல உட்காந்து பேசுறாங்களாம். என்ன பேசுறாங்களா? விரோதமாய் பேசுகிறார்கள். அப்புறம் என்னாச்சு? இந்த ஈசாயி, இந்த தாவீது என்ன பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கா? இன்னும் அவன் நிரூபிக்கல ஐயோதோன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா? தாவீது அந்த பக்கம் போவேல, டேய் வாடா, வேலை வெட்டி இருந்தா தானே எங்களுக்கெல்லாம். அப்புறம் என்னாச்சு? உங்க அப்பா அப்படித்தான் நடத்துறாரு அப்படின்னு. நான்
வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் சரி, பேசுகிறார்கள். இவங்க ஒரு ஆட்ட பேசிட்டு போறாங்க. அடுத்து யார் இருக்கா? மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். இந்த அடிச்சுட்டு இந்த புலம்பு வாங்கி லூஸ் தெருக்குள்ள அங்க மிங்க 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 இந்த ஈசாங்கி மகன் தாவீது. ஏய், நீ கூடயாடா, நீ கூடயாடா? மதுபானம் பண்ணுகிறவர்கள் என்ன எப்படி பண்றாங்களா? பாடலானேன். பாடல் வாசிங்க. பாடலானேன். பாடலானே, பாடலே ஆயிட்டேன். இந்தயா நீ நாளை பின்ன குடிச்சிட்டு வந்துட்டேன், இப்படிலாம் பண்ணி கொடுக்க கூடாது. ஆச்சு பூச்சா, ஏய் என்ன நீ அப்படி பேசுற? நான் சிங்க மாதிரி 2 பிள்ளை பெற்றிருக்கேன். நான் ஈசாய் மாதிரி தப்பா போய் யாரை பெற்றிருக்கேனா? அட சொல்லுங்க. தாவீத பெற்று பாடலே ஆயிட்டியா? அலையிலையா? குடிகாரனு கூட இப்படி ஆயிட்டியா? புரியுதா புரியலையா? புரியுது. பாருங்க, இதான் என்னுடைய நிலைமை. என்னை முன்னிட்டு, இன்னொரு வசனம் இருக்கு நேரம், என்னை முன்னிட்டு சபிக்கிறார்கள், என்னை முன்னிட்டு நிந்திக்கிறார்கள். அந்த காலத்துல சபிக்கிறது கூட யாரை சொல்லி சபிக்கிறாங்களா? தாவீது. ஒருத்தனை சபிக்கணும்னாட்டே நீ தாவீது போல ஆயிடுன்னு சொல்லி தான் சபிப்பாங்களாம். அப்படியெல்லாம் பாருங்க தாவீதோடைய நிலைமை. இன்னொரு வசனம் நேரம் ஆயிடுச்சு, 4 மட்டும் வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். 4 நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள், நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. யாராச்சும் ஏதாவது உனக்கு காணாமனா யார்கிட்ட வந்துருவாங்களா? தாவீதுகிட்ட. எங்கட எங்க ஆட நீ தான் தூக்கினியா? வீணாக பயிக்கிறவர்கள், வீணா செய்யறவங்க. என் முடியை காட்டிலும் யாரு தான் எனக்கு அதிகமா இருக்கா? பகைக்கிறவர். தலைமுடி கூட தானே கம்மியா இருக்கு, அதை காட்டிலும் அங்கே எதிரிகள் இருக்கிறாங்க சொல்றீங்க. இந்த வருஷத்தை சொல்றேன், உங்க வாழ்க்கையிலையும் எதிரிகள் பெருகிக்கிட்டே இருக்காங்களா? நன்றி சொல்லுங்க. ஏன்? கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். அல்லேலூயா. எதிரிகள்லாம் உதிரியா போயிருவாங்க. எதிரி இல்லாட்டி நீ என்ன பண்ணிடுவ? நீ உதிரியா போயிடுவ. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு விரோதமா எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவங்களாம் எப்படி போயிடுவாங்க? உதிரியா போயிடுவாங்க. ஆனா எதிரிகளே இல்லாட்டி நீ என்ன பண்ணிடுவ? நீ உதிரியா போயிடுவ. தாவீது ஆலயத்தை கட்ட முடியாத காரணமே அதான். வெட்ட வந்துகிட்டே இருந்தாங்க ஆட்கள். வெட்ட வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் தாவீது விடல. அதான் போட்டிருக்கு, எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டன, எதிர்த்தவர் எத்தனையோ. வாசிங்க அந்த பாட்டை பாடு. அந்த பாட்டிலே போட்டு பாருங்க, பாடுவோமா? எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டன, எதிர்த்தவர் எத்தனையோ மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டனர், எதிர்த்தவர் எத்தனையோ மிகுந்து விட்டனர். ஆனாலும் போவதில்லை, கலந்து விடுவதில்லை, சோர்ந்து போகவில்லை, கலந்து விடுவதில்லை, தகப்பனை தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன், தகப்பனை தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. அப்படியே எல்லாம் எந்திரிப்போமா? உச்சத்தை தாவீத 2 வாரத்துக்கு நம்ம தொடர போறோம். ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படியே எழுந்து நின்று மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? இந்த வருஷத்தின் துவக்கத்தை உண்டாக்கினவர், எல்லாமே நீ அவரு தான். அவரை தவிர இந்த உலகத்தில் நமக்கு எதுக்குமே கிடையாது. எல்லாரும் சேர்ந்து அந்த 2 லைனை பாடுமா? நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே. நல்லா கைகளை தட்டி ஓடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே,
தாங்கும் பல நீரே, துன்ப வேளையில் வேண்டிடும் போது நல்ல துணை நீரே, தாங்க துயரில் தவித்திடும் போது தாங்கும் பல நீரே, எந்த காலத்திலும் உம்மை சோதரிப்பேன், எந்த வேளையிலும் நினைப்பேன், ஒரு இமை பொழுதும் உம்மை மறந்திடாமல் என் வாழ்வில் இனியே, எந்த காலத்திலும் உம்மை சோதரிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், ஒரு இமை பொழுதும் உம்மை நல்லா உற்சாகமா கண்களை மூடி நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதான். உள்ளத்திலிருந்து பாடுங்க, உள்ளத்திலிருந்து உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே, நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே, பாவ பாதையில் பாரி நிழலையா தேடி வந்தவரே, பாவி எனக்காய் சிலுவையில் தொங்கி வாழ்வு தந்தவரே, பாவநாதையில் எல்லாம் சிலுவை தொங்கினவர் தேடி அவரே, உற்சாகமா பாவி எனக்காய் சிலுவையில் தொங்கி வாழ்வை தந்தவரே, உயிருள்ளவரே, என் உன்னதரே, உயிரோடு கலந்திடுவே, இரவும் பகலும் இதயம் நிறுத்தி இசை காணம் பாடிடுவே, பாருங்க, நீரின்றி நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதான். எல்லாரும் கடைசியா பாடுவோமா உள்ள, நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே, கடைசியா சொல்லுங்க, நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே, உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வே, உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி வருவே, உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வே, உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி வருவே, நெருந்தி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே, சதரபரக துரதரபரக தரபா, சதரபரக தலபா, துரதரபரக தரபா, எல்லாமே மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துரதரக தர சதரபா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் இன்றி நான் கிடையாதுன்னு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இல்லாம என் வாழ்க்கையில் அடுத்த அடி கூட வைக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கடைசியாக எல்லாரும் சேர்ந்து அப்படியே மியூசிக் இல்லாமல் சொல்ல போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே,
உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கண்களை மூடி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தாவீதுக்கு ஏற்பட்ட காரியத்தை கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். அவருடைய வருஷம் முழுவதும் பாடுகள், பிரச்சனைகள். ஆனாலும் வேத வசனம் சொல்லுகிறது, தாவீதுக்கு உதவி செய்தவர்கள் நாளுக்கு நாள் பெருகினார்கள். தாவீது மகா சேனையாய் எழும்பினான். அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்க வருகிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள் உனக்கு வருகிறதோ, நீ மகா சேனையாய் இந்த வருஷம் எழும்புவாய். தீர்க்க தரிசனமா வச்சுக்கங்க. இந்த வசனத்தை போய் கண்டுபிடிச்சு நீங்க நம்புங்க. ஆண்டவரே, தாவீதை போல நானும் பாடு, பிரச்சனை எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கிற ஆண்டவரே, நானும் மகா சேனையாய் எழும்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். தாவீதோடைய வாழ்க்கை பிறப்புல இருந்தே பாடுகள், பிரச்சனை தான். மை துதிக்கிறோம். ஒருவேளை இது வரைக்கும் பிரச்சனை, பாடு இருக்கா, எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நடத்தினதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம். எல்லா கண்கள் மூடி இருக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த நிலைமையெல்லாம் பார்த்த தாவீது சொல்லுகிறார், இது வரைக்கும் என்னையும் ஒரு மனுஷனாக மதித்து தாய் தகப்பன் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. சகோதரர்களுக்கு நான் தூரம் ஆயிட்டேன். ஒரு ஊருக்காரங்களாம் தேற்றுவார் யாரும் இல்லை. ஆனாலும் என்னையும் மதித்து நீங்கள் கொண்டு வந்தீங்களா ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம். என் குடும்பம் எம்மாத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க என்னையெல்லாம் ஆண்டவர் நடத்துறதே பெரிய அற்புதம்னு? அல்லேலூயா. அதிசயம் நினைக்கிறீங்களா? இல்லை சுயபலத்தில் தான் நடத்துகிறான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், என்னையெல்லாம் நடத்துறது பெரிய அற்புதம். அல்லேலூயா. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம். என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை. ஏன் என்னை உயர்த்தினீ புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை. ஏன் என்னை உயர்த்தினீ புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே. அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தீ. அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தீ. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு.
நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீ நீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்ட ஆசைகள் சிறியதென உன் திட்டம் ஆசைகள் கண் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தே, தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தே. தலைமுறையை தாங்கிடும் திட்டம் தந்தே, தலைமுறையை தாங்கி. தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிறதா கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை. போதும் போதும் போதும். பாருங்க, இங்க ஆபிரகாமுக்கு அவருடைய மகன் சன்னுக்கு ஈசாக்குக்கு திருமணம் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு தீர்மானம் பண்ணுறார். அது எப்படிப்பட்ட தீர்மானம் கேட்டிங்கன்னா, ஏன் திருமணம் பண்ணி வைக்கிறார்னா, ஈசாக்கு இன்னும் அவங்க தாயோடைய துக்கத்தில் தான் மீள முடியலை. அம்மா செத்த அந்த துக்கத்தில் இருக்கனால என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு, மீள மாட்டேங்கிறார். சரி, இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் மாறிடுவான்னு சொல்லி இப்போ பெண் பார்க்கணும். அந்த பெண் எப்படி பார்க்கணும்னா தன்னுடைய இனத்தில் பார்க்கணும், தன்னுடைய கோத்திரத்தில் பார்க்கணும். ஏன் அந்த தேசத்தில் போய் பார்க்கணும்னா, ஏன் கர்த்தர் எலியேசரை அனுப்பணும்னா எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா கர்த்தர் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போயின்னு இங்கே கொண்டு வந்துட்டார். அதனால திரும்பி அந்த தேசத்துக்கு போகிறதுக்கு ஆபிரகாமுக்கு என்னால் மனசு கிடையாது. ரெண்டாவது, மகனையும் அனுப்பி வைக்க அவருக்கு விருப்பம் கிடையாது. இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது, ஏன் அந்த இடத்துல அந்த கோத்திரத்தில் போய் பொண்ணு எடுக்கணுன்றாரு? தான் வாழுகிற இடத்துல ஏன் பொண்ணு எடுக்கலைன்னா, வாழுகிற இடம் ஒரு பொல்லாத ஜனங்கள் இருக்கிற இடம். வெளியில் அங்கிட்டு இங்கே வரு, இந்த பிள்ளைகள் அங்கிட்டு விளையாட வைய. போயிருமே பிரதா, போயிரும் பிரதா. உட்காருங்க. பாருங்க, பொல்லாத ஜனங்கள் இருக்கிற இடம், விக்கிர ஆராதனை நிறைஞ்ச இடம். எல்லாரும் என்ன பாருங்க, ஏன் தான் சொந்த தேசத்தில் இருக்கிற இடத்துல பொண்ணுங்களா பொல்லாத ஜனங்கள் இருக்கிறாங்க, சொந்த விக்கிர ஆராதனை நிறைஞ்ச இடம். ஒரு வயசானவங்களை கூட அங்கே சேஃப்டியாக விட்டுட்டு போக முடியாது. சாரால கூட அங்கே சேஃப்டியாக விட்டுட்டு போகாத இடத்துல தேவன் பொண்ணு எடுக்க எப்படி ஆபிரகாம் பொண்ணு எடுக்க நினைப்பாரு? அப்புறம் ஏன் தன்னுடைய கோத்தரத்தில் தன்னுடைய இனத்தில் பொண்ணு எடுக்கிறாரு? இதை சில பேர் இன்னைக்கு வாக்கு தத்தமாக பிடிச்சி, இதை ஒரு வசனமாக பிடிச்சி, பார்த்தீங்களா அந்தந்த ஜாதியில் தான் பொண்ணு எடுக்கணும், பைபிளே எழுதியிருக்கு, இப்படி தான் இருக்குன்னு கிறிஸ்தவமே இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதோடைய நோக்கம் அதில். ஏன் தன்னுடைய கோத்திரத்தை தன்னுடைய இனத்தில் எடுத்தார்னா, அன்னைக்கு கிறிஸ்தவர்களே ஆபிரகாமை தவிர யாருமே கிடையாது. அன்னைக்கு யெகோவா தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் அன்னைக்கு யாருமே கிடையாது. அப்போ தன்னுடைய இனத்தில் சில ரெண்டு பிரிஞ்சு வரப்போ அந்த கர்த்தர் அவங்களுக்கு இருந்தார், அவங்க கூட தான் அவங்க கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் ஆபிரகாம் என்ன பண்ணாரா, தன்னுடைய கோத்திரத்தில் போய் அங்கே எடுக்கணும். ஏன்னா இவன் பூரா விக்கிர ஆராதனை நிறைஞ்சவன், பொல்லாதவன், இவனுக்கு ஈசாக்கு கல்யாணம் பண்ணி இவன் பின்மாட்டத்து போயின்னு சொல்லி இதுக்கு தான் செஞ்சாரு. தவிர அவர் ஆபிரகாம் கோத்திரமோ ஜாதியோ என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஆபிரகாம்
பெண்ணை தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. ஜாதியின் அடிப்படையில், கோத்திரத்துக்கு அடிப்படையில், எதுபடி பார்த்தாரு? கலாச்சாரம். இப்போ தமிழ்நாட்டிலே நம்மளுக்கு எத்தனை கலாச்சாரம் இருக்கு? மதுரைக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, கல்ச்சர் இருக்கு. திருநெல்வேலியில் ஒரு கல்ச்சர் இருக்கு, கோயம்புத்தூரில் ஒரு கல்ச்சர் இருக்கு, நாகர்கோயிலில் ஒரு கல்ச்சர் இருக்கு, கேரளாவில் ஒரு கல்ச்சர் இருக்காரு இல்லையாங்க? இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. திருநெல்வேலியில் போனால் இல்லையே வாழை தனியாக முறையிலே அதை எடுலே, இதை எடுலே, சாப்பிடலே, போடலே, இந்த இலையில் சாப்பிடலே, போடலே அப்படின்வாங்க. அப்படியே கோயம்புத்தூருக்கு போயிட்டீங்கன்னா அது வேறு மாதிரி கல்ச்சர் மாறும். அங்கே எப்படியே ஒரு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் போயிருந்தான், என் நண்பன் கூட. அங்கே போனவொடனே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாப்புல. அவங்க பாட்டி 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 இவன் தான் என் படிக்கிற ஃப்ரெண்டு. என்ன கண்ணு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டேனே. நல்லா இருக்கேன் அப்படின்னு நான். உடனே வெளியே வந்து, என்னடா எங்கள் பாட்டியை மரியாதைலாம் பேசுகிற? நான் எப்படா மரியாதைலாம் பேசுனேன்? என்னடா அவங்க எப்படி கேட்குறாங்க, நல்லா இருக்கியாகோ அப்படின்னு கேட்குறாங்க, நீ என்னடா சொல்லணும்? அப்படி பேசக்கூடாதுடா, நல்லா இருக்கேங்கோ அப்படி பேசுகிறேன். அப்படியே நல்லா இருக்கேங்கோ. சாப்பிட்டியா கண்ணுனா சாப்பிட்டேங்கோ அப்படிங்க, கோன்னு சொல்லணும். மனைவி கணவரே மரியாதையை பேசுமா, பார்த்துறீங்க பாருங்க. ஏங்க இங்கே வாங்க, ஏங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க, எங்க இங்கே வாங்க, இங்கே பேசணுங்க, சாப்பிடுவாங்க அப்படின்னு. இங்கே பாருங்க, அன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், ஒன்று கூப்பிட்டு பார்த்துச்சு கணவனை. தேயா லூஸு பக்கத்து லூஸ் அவர் என்னம்மா உடனே தான் கூப்பிட்டு. இதை போய் கோயம்புத்தூர்ல விட்டா அப்படி இருக்கும். இது மதுரை பாசை. இது கோயம்புத்தூர்ல விட்டா அங்கே எப்படி கூப்பிடணும்? வாங்கோ போங்கோ, எனங்கோ, கொஞ்சம் இங்கே வாங்கோ, இங்கே போங்கோ அப்படி கூப்பிடணும். அதை போய் இதை போய் அப்படின்னு. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே கல்ச்சர் என்ன பண்ணுது? மாறுது. அப்போ அதுக்கு இதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கோயம்புத்தூரை தூக்கி மதுரையில் கட்டி வச்சா ரெண்டும் கத்தி எடுத்து தான் குத்தி செத்துக்குறோங்க. ஆமாம், கல்ச்சர் ப்ராப்ளம். உங்கள் பையனுக்கு சைனாவில் உள்ள ஆப்பிரிக்காவில் உள்ள பிள்ளைய கல்யாணம் பண்ணி பாருங்க, அவ்வளோதான், குடும்பமே செதஞ்சு போயிடும். பார்க்க தான் இப்போ சைனாக்காரி வெள்ளைக்காரி மாதிரி இருப்பா. நீ மீன் எடுத்துகிட்டு வருவ, அது கரப்பாம்பூச்சி எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. அது ரோஸ்ட் பண்ணிக்கணும். கரப்பாம்பூச்சி, கரப்பாம்பூச்சி இது நல்லா இருக்கும் அப்படின்னா, அது கரப்பாம்பூச்சி எலியை வறுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். பாம்பை கண்டா ஓடி போய் டக்குன்னு பிடிச்சி சூப் போட்டு குடிக்கும். நீங்கள் குடிப்பீங்களா? பாம்பை பார்த்தாலே படைய நடுங்கிற ஆளுங்க நீங்கள். கல்ச்சர் ப்ராப்ளம் மாறும். ஆமாம், ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குது. அந்தந்த கல்ச்சர் படி தான். அதனால தான் ஆபிரகாம் இந்த கல்ச்சர் ப்ராப்ளத்தை பார்த்தார். ஐயோ இவங்களுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணாது, செட் ஆகாது. ஆமாம். அப்போ பாருங்க, ஆபிரகாம் கலாச்சாரத்தின் அடிப்படையில் போய் என்ன பண்ணார்? பொண்ணு எடுத்தார். சமீபத்தில் நாங்கள் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தோம். அவர் ரொம்ப கொஞ்சம் வேண்டப்பட்டதுனால போயிருந்தேன். நான் தான் திருமணத்தை நடத்தி வச்சேன். அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க, நரிக்கோர் அவர்கள். போயிருந்தப்போ சாப்பாடு அப்படியே டேபிளில் போட்டார். அப்படியே ரொம்ப ஆசையாக இருந்தேன். மட்டன் சாப்பாடு இன்றைக்கி சாப்பிட போகிறோம்னு மட்டனை வச்சுருந்தார். என் மனைவி கடிச்சு, இது என்னங்க மட்டன் ஒரு வித்தியாசமாக இருக்குன்னுச்சு. தெரிலம்மா, என்னமோ பசி வேறு, சாப்பிட்டுவிட்டேன். முடியாக இருந்துச்சு அந்த கறியில். சாப்பிட்டுவிட்டோன்னே பக்கத்தில் ஒருத்தவங்க வந்தாங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பாஸ்டர் இவங்க என்ன கறி? அது ஏதோ மான் கறியான்னு தெரில, காக்கா கறியான்னு தெரில, பூனைக்கறியை கூட வைப்பாங்க பாஸ்டர்னார். கேட்டவொடனே ஒமட்டல் வந்துருச்சு. ஆமாங்க, நான் சாப்பிடல நினச்சிங்க, இந்த கறியை இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைன்னு. நீங்களை நம்பவே முடியாது பாஸ்டர். நரிக்குறவங்கள பூனையை வறுத்து வைப்பாங்க, மயில் கறியை வைப்பாங்க, அப்புறம் காக்கா கறியை கூட வைப்பாங்கன்னாங்க. அட பாவிகளா, வாந்தி தான் முதல்ல, வாமிட்டு. என் ஒய்ஃபெல்லாம் வந்து பயங்கர வாமிட்டு. அப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தருக்குள்ளே என்ன இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அதுதான் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பாடு பிரியமாக இருக்கும். நம்மளுக்கு அது சேராது. அப்போ ஆபிரகாம் கலாச்சார வரியில் வாழ்ந்து வந்தார். ஆனால் ஆபிரகாம் ஒன்றில் உறுதியாக இருந்தார். என்ன ஒன்று வந்தார்? என்னை கொண்டு வந்துட்டாரு, ஆனால் கத்தர் நான் போக மாட்டேன்னு சொல்லி இப்போ வீட்டில் வேலை செய்கிற எலியேசரை கூப்பிட்டு 10 ஒட்டகத்தை தூக்கிட்டு கிளம்பு, போய் என் பையனுக்கு என்ன பார்த்துட்டு வா, பொண்ணு பார்த்துட்டு வா. எங்கே போனோம்? எங்கேயும் போகக்கூடாது. இனத்தால் ஒருத்தர் இருக்கான் சார், லாபானு. ஏப்பா
லாபான்ட நேர போ. எந்த ஊருக்கு எப்படி போனோம்? ஆபிரகாம் சொன்னார், அட பாவி, நானே வந்தது எனக்கே தெரியும். நானே தெரியாம தான்டா வந்தேன், என்கிட்ட போய் ரூட்டு கேட்கலாமா? பாருங்க, ரூட்டே தெரியாம அனுப்பினா எப்படிங்க போக முடியும்? ஆனால் ஆபிரகாம் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, உன்னை கர்த்தர் என்ன பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? ஒரு தூதனை அனுப்பி என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். வழி நடத்துவார். வாசிங்களா அந்த வசனத்தை. 7 வாசிங்க, 7 வாசிங்க. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வழி நடத்தும் கர்த்தர் தூதனை உனக்கு முன்பா அனுப்பாரு, நீ போயிட்டு வான்றான். இப்போ பாருங்க, அதான் வழி நடத்தும் தேவன் கர்த்தர். நம்முடைய தேவன் வந்து வழி நடத்துவார். எலியேசர் கேட்குறாரு, நான் எப்படி போகணும்? பாதை போ அப்படின்றார். இன்னைக்கு நம்ம ஆளுங்க கரெக்டாக அட்ரஸ் சொன்னாலும் போய் என்ன செய்யறதில்ல, சரியா வர்றது கிடையாது. அப்புறம் பாஸ்டர் எங்கே வரணும், எப்படி வரணும்? அந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், சிஸ்டர் பிரதர் கோமதிபுரம் 6வது மெயினில் ஏறி பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸில் இறங்கி அங்கனக்குள்ளே திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த சந்தில் சர்ச் இருக்கும், கேட்டுக்கங்கன்றது ஃபோன் பண்ணுறாங்க. நாங்கள் வந்துட்டோம், சர்ச்சவே காணோம். என்னது கிணத்த காணாமா? எங்கடா நிற்கிறீங்க? இங்கே தான் நிற்கிறோம். எங்கே நிற்கிறீங்க, எங்கே நிற்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டா நான் ஃபோன் பேசி திரும்பி பார்க்குறேன், சர்ச்சுக்கு பின்னாடிக்கிட்டு ஃபோன் பண்ணியிருக்காரு. சர்ச்சை காணாம், சர்ச்சை திரும்பி இப்போ கிட்ட போய் வந்துருச்சு. ஐயையோ முடியலை. இன்னொருத்தவங்க சொன்னால் 1 மணி நேரம் இந்த இதுக்குள்ளே சுற்றணும் அப்படின்றாங்க. சொல்லியே இப்படி இருந்துச்சுன்னா தெரியாமல் போடான்னா எப்படி போயிருப்பான் பார்த்தீங்களா? பாருங்கள், ஆபிரகாம் வந்து சொல்லிட்டார், நீ போயிட்டு வான்ட்டு. இப்போ எங்கள் வீட்டுக்கு போனோம்? லாபான் வீட்டுக்கு போனோம். லாபானுடைய ஆதார் கார்டு கிடையாது, லாபானுடைய ஃபோன் நம்பரு கிடையாது, சரி அந்த வீட்டு அட்ரஸ்ஸு எதுவுமே கிடையாது. ஆபிரகாம் சொல்கிறாரு, டே நான் அவங்கள பார்த்தே எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 65 வருஷம் ஆச்சு இந்த குடும்பத்தை மூவ் பண்ணி. எனக்கு ஆபிரகாம் எப்படி இருப்பான்னு தெரியாது, அவன் பல்லு போயிருச்சா, பல்லு போலையா, முடி இருக்கா, அதெல்லாம் தெரியாது. ஆனால் உன்னை யார் வழி நடத்துவா? கர்த்தர். கர்த்தர். லாஸ்ட்டாக அந்த வசனத்தை சொல்லுங்கள், எப்படி வழி நடத்துவாரா? லாஸ்ட்டாக சொல்லுங்கள், லாஸ்ட்டாக அந்த வசனத்தை சொல்லுங்கள். தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆபிரகாம் சிம்பிளாக சொல்லிட்டாரு, நீ எங்கே போய் நிற்கணுமோ, யாரை சந்திக்கணுமோ, என் தேவனாய கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் என்னை வழி நடத்துவார்னு? இந்த வருஷத்தில் வழி தினமும் என்னை வழி நடத்துவா. சில பேர்த்துக்காக நான் விசேஷமாக ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை வராத ஆட்கள்லாம் சில நல்லா வழி நடத்துங்க ஆண்டவரே, சர்ச்சுக்கு நேராக வழி நடத்துங்க, அவங்களுடைய பாதங்கள் எங்கெங்கேயோ போய் நிற்கிது, ஞாயிற்றுக்கிழமை வழி நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அப்போ ஆபிரகாம் பாருங்க சொல்லிட்டாரு. இப்போ பாருங்க 11-12 வாசிங்க. எலியேசர் போய் நிற்கிறார். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் அண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தன்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், போதும் பாருங்க, கரெக்டான இடத்துல போய் நிற்கிறார். ஆனால் இவர் ஆக்சுவலாக எங்கே தான் போகணும்? லாபானை பார்க்க ஊருக்குள்ள போனோம். ஆனா எங்க போய் நிக்கிறாரு? தண்ணீர் அண்டையில. தண்ணீர் அடக்க. ஏன் அங்க போய் நின்றாரு? அங்கதான் ஸ்திரீகள், அங்கதான் பெண்களுடைய குணத்தை என்ன பண்ணலாம்? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அங்கதான் பெண்களுடைய கேரக்டரே பார்க்கலாம். எங்க போய் பார்க்கலாம்? தண்ணீர் அண்டையில, தண்ணீர் குழாயில போய் பார்க்கலாம். கொலா சண்டையில பார்க்கலாம் பெண்கள் எப்படிப்பட்டவங்கன்னு. அங்கதான் போய் பார்க்கலாம். இப்ப போய் நிக்கிறாரு, நிட்டு வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணிட்டு தனக்குள்ள சொல்றாரு, நான் இங்க வந்து நின்றுட்டேன், ஓரளவுக்கு தெரியுது, ஆனால் யாரும் தெரியல. ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சு கொண்டார். நான் நிற்கிறேன், இங்கே வந்து எந்த பொண்ணு வாசிங்க. நான் குடிக்க உன் குடத்தை வாசிங்க 14 வாசிங்க. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ? அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். என்ன பரிச்சை கேட்டீங்கன்னா, அழகான பெண்ணை பார்க்கல. என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே வந்து நின்றுட்டேன், எந்த பெண்ணிட்ட வந்து நான் என்ன கேட்பேன்? தண்ணி.
நான் கேட்பேன். கேட்குறப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லணும்? குடி என்றும் உன் நீ குடி, ஒட்டகங்களுக்கு உன் வார்ப்பேன், ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி இவர் கேட்க வார்ப்பேன். மாட்டாராம். யாரு கேட்கணுமா? அவங்க சொல்லணும். அந்த பொண்ணு சொல்லணுமா? நீயும் குடியும் உன் ஒட்டகமும் ஒட்டகத்துக்கு குடியும். இதெல்லாம் நான் சொல்லுவேங்க. நீலாம் எலியேசரு, நீ இன்னைக்கு வந்து இந்த ஜெபத்தை பண்ணியிருந்தேன்னா ஈசாக்குக்கு என்ன பண்ணியிருக்காது? பிரச்சனையே வந்து கல்யாணமே ஆயிருக்கு. ஆயிருக்காது. இன்னைக்கு உள்ள பிள்ளைகிட்ட நம்பி வந்து நீ இப்படி சொல்லணும், நானும் நீயும் குடியும் உன் ஒட்டகங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீ எந்த பிள்ளை சொல்லுதோ அதே தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னா கல்யாணமே என்ன பண்ணியிருக்காது. இன்னைக்கெல்லாம் அப்படி சென்ட்ரேஷன் அப்படியா இருக்குது? சொல்லுங்க, அப்படியா இருக்குது சென்ட்ரேஷனு? வீட்டில் இப்போ மனைவிட்ட தண்ணி கேட்டாலே சமைச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் பிள்ளைய ரெடி பண்ணியிருக்கேன், சமைச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த ஒரு டம்ளர் தண்ணியை மோந்து குடிக்க மாட்டேங்கிற. குடியா? அப்படியே கடுப்பாக வந்து குடிச்சிட்டாங்க. லூஸ், இந்தால போய் நான் கல்யாணம் இந்த பண்ண பார் பட்டா பாட்சை அப்படின்னு கடுப்போட கொடுக்கும். உன்னையும் போய் கட்டிட்டு நானும் அழுகிறேன் பாரு. ஆனால் பாருங்க, போட்டு வைக்கிறார். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் அந்த உற்சாகம் கிடையாது. ரெபேக்கால் நான் சொல்றீங்க, ஒரு ஒட்டகம் 10 குடம் தண்ணி குடிக்குமா? ஒரு ஒட்டகம் 10 குடம் தண்ணி, 10 லிட்டரு. அப்படின்னா எத்தனை லிட்டருன்னு பார்த்துக்கோங்க. 10 ஒட்டகம் எத்தனை குடம் தண்ணி குடிக்கும்? 100 குடம். ஒட்டக வாய் பார்த்துருக்கீங்களா? அனிஷா, ஒட்டக வாய் பார்த்துருக்கியா? இந்த இப்போ பாப்பா பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. கனிஷ்கா, ஒட்டக வாய் பார்த்துருக்கியா? பார்த்தது இல்லையா? காட்டுறேன். ஒட்டக வாய் பார்த்துருக்கீங்களா? ஒரு குடம் அப்படின்னு சொல்லி ஜல்லுன்னு குடிச்சிடும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு பிள்ளைகள்லாம் போட்டி வைக்கணும். யார் ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்குறனா ஒரு குடத்தை தூக்கி போட்டு உடச்சிட்டே போயிருங்க. சை, இந்த சனியனை போய் தண்ணி கொடுக்க நம்மளால முடியுமா? அதுவும் எப்படி பண்ணா, பைப்பு கிடையாது, கிணத்துக்குள்ள போய் இறங்கி மோந்துட்டு வந்து என்ன பண்ணணும்? ஊத்தணும், கொடுக்கணும். சாதாரண கிட்டத்தட்ட ஒரு சிண்டெக்ஸ் வைக்கணுங்க. 10 ஒட்டகம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு சிண்டெக்ஸ் வைக்கணும். ஒரு வாட்டி பார்த்துக்கங்க வாழ்க்கையில். ஆனால் நம்ம மணி ஆயிடுச்சு, நான் முடிக்கிறேன். பயங்கரமாக அந்த ஸ்டோரியை படித்து பாருங்களேன். அவள் சொல்கிறா, நீயும் குடியும் உன் ஒட்டகத்துக்கு தான் சொல்லி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த ரெபேக்காலை பற்றி சொல்லல. எப்படி பேசியிருக்குன்னா, தீவிரமாயின் போட்டிருக்கேன். எப்படி வாசிங்க? அதை மட்டும் வாசிங்க. தீவிரமாயின் போட்டிருப்பான். எங்க ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டீங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் என்ன சொன்னேன், நீ என்ன வாசிக்கிற? தீவிரமாய் ரெபேக்கால் ஓடி போவான். சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். பாருங்க எப்படி போனாலாம். சீக்கிரமாய் பாருங்க, சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணி தொட்டியில ஊற்றி விட்டு சீக்கிரமாய். இன்னொரு இடத்துல தீவிரமாய் போட்டிருக்கு, இன்னொரு இதில். அப்போ இந்த ரெபேக்காலுக்கு என்ன பார்த்தீங்களா, கடமைக்கு செய்யணும் ஒரு வேலை என்ன பண்ணலை. எல்லாரும் என்ன பாருங்க, அதை கூட எப்படி செய்கிறாளாம். ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கறது கூட எல்லாரும் என்ன பாருங்க, சீக்கிரமாக செய்கிறாளாம். அது சுறுசுறுப்போட செய்கிறா. நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் எப்படி தான் செய்யணும் சொல்லுங்க? சுறுசுறுப்பாக இன்ட்ரெஸ்டாக செய்யுங்க. சிலெல்லாம் வேலைக்கு சில வேலை பார்க்குற இடத்துல அன்றைக்கி ஒரு இடத்துல தெரியாத்தனமாக ஒரு விசுவாசிட்ட போயிட்டேன். தெரியாத்தனமாக போயிட்டு என்ன சார் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவன் கிடக்குறேன் அந்த விளங்காதவைய, இந்த ஓனர் இருக்கால விளங்காத நாய், ஏன் முன்னாடியே பேசுது, விளங்காத நாய். அவன் காசாக தரேன் எங்களுக்கு, நான் பார்க்குற வேலைக்கு. நான் பார்த்தேன், ஐயப்பா தெரியாத்தனமாக கேட்டேன் மேடான்னு, இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாதுடா, நம்மகிட்டே இப்படி பேசுகிறேன்னு. நான் சொல்கிறேன், உங்களை உயர்த்துகிறவர் ஒரு ஓனர் கிடையாது. யாரு? நீங்கள் வேலையை உண்மையாக செஞ்சு பாருங்கள். எந்த வேலையை ஓனர் அவ்வளோ காசு இவ்வளோ காசு கொடுக்குறாருன்னு பார்க்குறாங்க.
அவள் பாருங்கள், நம்ம முடிச்சிருவோம். இதுக்கு மேலே நீங்கள் கேட்க மாட்டீங்க. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும் கண்டா அவள் யாருக்கு முன்னாடி நிற்காம இருக்கானா? ஈஸ்வருக்கு முன்பாக இல்லாமல் ஒரு வேலையை நீங்கள் பெர்ஃபெக்டாக எதை எடுத்தாலும் பெர்ஃபெக்டாக செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நம்ம இப்போது காணிக்கையை செலுத்த போகிறோம். காணிக்கை பாடும் போது நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன்? உங்க சமூகத்தை மறந்து இங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன்? உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். நீங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன்? உங்க சமூகத்தை மறந்து. பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ? எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ? இஸ்ரேல் என்னை நீர் மறந்திடுவீரோ? இஸ்ரேல் என்னை நீர் மறந்திடுவீரோ? நீங்க போதும், எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். உங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன்? உங்க சமூகத்தை மறந்து. நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரே எனக்கு தினம் உணவானாலும், நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரே
வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும் தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும் உள்ளங்கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே, உள்ளங்கோடு சேர்த்து என்னை அணைத்திடுவீரே. உள்ளங்கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே, மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே. எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். இங்க போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, இப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. இங்க போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, இப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமே அவரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல ஒரு கர்த்தரை கிருபை பிதாவுடைய அன்பு பரிசுத்தாவிட ஐக்கியம் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். வடை இருக்கு, சட்னி இருக்கு, வாங்கி சாப்பிடுங்க.